வணக்கம். த.வே.க. அதிமுக கூட்டணியின் முறிவுக்கு காரணம் என்ன? தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பின்பு பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக என்ற இருபெரும் கட்சிகளும் தமிழக வெற்றிக் கழகத்தை தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார்கள். இதனால் பல்வேறு விதமான நெருக்கடிகளையும் விஜய்க்கு கொடுத்தார்கள். திரைமறைவிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாகவும் திமுகவிற்கு எதிராகவும் கரூர் பெருந்துயர சம்பவத்தில் தனது வாதங்களை முன்வைத்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் அதிமுகவின் கொடிகளை விட தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடிகள் அதிகமாக பறந்தது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, அங்கே பாருங்கள், தமிழக வெற்றிக் கழகம் நம்மோடு கூட்டணிக்கு வந்து விட்டார்கள், நமது கொடியை விட அவர்களது கொடிதான் உயரமாக உள்ளது, தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட்டணி உருவாகும், மேலும் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் என்றும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்தார். ஆனால் சமீப காலமாக தமிழக வெற்றிக் கழகத்தோடு அதிமுக கூட்டணி அமைக்குமா என்ற கேள்விக்குறி எழுந்து வருகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, நான் எப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைப்பேன் என்று கூறினேன். தமிழக வெற்றிக் கழகத்தோடு நாங்கள் ஒருபோதும் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தவே இல்லை. என்டிஏ கூட்டணி வலிமையாக உள்ளது. நாங்கள் யாரையும் சென்று கூட்டணிக்கு அழைக்கவில்லை. கூட்டணிக்கு வரக்கூடியவர்கள் வந்தால் நாங்கள் இணைத்துக் கொள்வோம் என்பது போன்று பேசினார். இது பற்றி விசாரித்த போது எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை கூட்டணி அமைக்க தொடர்ந்து விருப்பப்பட்டு அதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டு வந்தார். தனது மகனை அனுப்பி விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். எடப்பாடி பழனிசாமியே அரை மணி நேரம் தொலைபேசியில் விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். இப்படி இருக்கும் பொழுது எதற்காக திடீரென பின்வாங்குகிறார்கள் என்ற கேள்வி எழும்புகிறது. தமிழக வெற்றிக் கழகம் பாதிக்கு பாதி தொகுதிகளை கேட்கிறது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கிறது. வெற்றிக்கு பின்பு யாரிடம் அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அவர்கள்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் தமிழக வெற்றிக் கழகம் உறுதியாக இருந்து வருகிறது. ஆனால் அதிமுக அதற்கு இணங்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 40லிருந்து 50 தொகுதிகளை தருகிறோம், துணை முதலமைச்சர் பதவியை தருகிறோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க மாட்டோம், இதுவே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அதிகம் என கூறி வருகிறார்கள். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றி ஒரு சர்வேயை எடப்பாடி பழனிசாமி நடத்தியதாகவும், அந்த சர்வேவில் தமிழக வெற்றிக் கழகத்தில் அடிப்படை கட்டமைப்புகள் வலிமைப்படுத்தப்படவில்லை, இன்றளவும் பல மாவட்டங்கள், நகரங்கள், கிளைக்கழகங்கள், ஊராட்சிகளினுடைய பொறுப்புகள் நியமிக்கப்படாமல் இருந்து வருகிறது, பூத் கமிட்டிகள் உருவாக்கப்படாமல் இருந்து வருகிறது, மாவட்ட செயலாளர்களின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை. கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகமே முடங்கி கிடக்கிறது. இப்படி அடிப்படை கட்டமைப்பு வலிமைப்படுத்தப்படாமல் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி உருவாக்கி அதிக தொகுதிகளை கொடுத்து அது தோல்வியில் முடிந்துவிட்டால் மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும். அதற்கு பதிலாக நாம் இருக்கின்ற கட்சிகளோட கூட்டணி அமைக்கலாம் என்ற மனநிலையில் எடப்பாடி பழனிசாமி இருந்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் தமிழக வெற்றிக் கழகமும் எதற்காக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக்குவதற்காக நாம் பாடுபட வேண்டும்? தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தற்பொழுதே தொகுதிக்கு 15லிருந்து 20% வாக்கு வங்கி இருப்பதாக கூறுகிறார்கள். அந்த வாக்கு வங்கியை எதற்காக அதிமுகவிடம் இழக்க வேண்டும்? வரும் தேர்தலில் நாம் தனித்தே களம் காண்போம், அதுதான் நமக்கு சிறந்தது, நமது வலிமையும் என்ன என்பது தெரியும். ஒரு சில பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்புகள் இல்லை என்றால் அதை வருங்காலங்களில் சரி செய்வோம். அதனால் நாங்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிவிட மாட்டோம். கரூர் பெருந்துயர சம்பவத்தால் நாங்கள் மனதளவில் பாதிப்படைந்தது உண்மைதான். அது வரும் காலங்களில் சரி செய்யப்படும். மேலும் 28 பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழு உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த நிர்வாக குழுவும் வருங்காலங்களில் சிறப்பாக செயல்படும். மேலும் விஜய் அவர்கள் இனிமேல் ஆக்டிவ் பாலிடிக்ஸுக்கு வந்துவிட்டார். எனவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செயல்பாடுகள் முன்பை விட வேகமாக இருக்கும். தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. நாங்கள் யாரோடும் கூட்டணிக்கு செல்லவில்லை. விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு யார் வேண்டுமென்றாலும் எங்களோடு கூட்டணிக்கு வரலாம், ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிப்போம் என்று கூறியுள்ளார்கள். நன்றி.